Hi guys, welcome to Decibel Order. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஃப்ராங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காரு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவர் யூஏயில் இருக்கார். எப்படி சொல்கிறது, ஒரு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 months-ஆக இவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் என்கிட்ட, இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா. பட் ஆனால் ஸ்டெப்பாக தான் போக முடியும், எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆடியோ 3 weeks பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தார். நான் சொன்னேன், இனிஷியலாக ஒரு 2-way ஆக்டிவ் செட்டப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வேணால் நீங்கள் ஒரு 3-way ஆக்டிவாக மாற்றிக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பெரிய உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்காது, இனிஷியலாக 2-3 ஸ்டெப்பாக பண்ணலாம். நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்னா 4 காம்பனண்ட்டு, நல்ல குவாலிட்டியான காம்பனண்ட்டு, 4 காம்பனண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட் காம்பனண்ட், ரியர் கோஆக்சியல், அந்த நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அந்த காம்பனண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடட் என்ன ஸ்பீக்கர் செலெக்ஷன் பண்ணும்போது மெயினாக எல்லோரும் பிராண்ட் ஓரியண்ட்டாக ஓடாதீங்க. தட் இஸ் நாட் அ ரைட் திங். உங்கள் மியூசிக் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிறத முதல் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார்கிட்ட இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு மியூசிக் வேணும், இந்த மாதிரி மியூசிக் தான், இந்த மாதிரி ஜேர்னர் தான் நான் கேட்பேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பொதுவாக ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு இந்த பிராண்டாக நல்ல பிராண்டு, இந்த பிராண்ட் தான் நல்ல பிராண்டு. இட்ஸ் நாட் லைக் தட். ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸுமே ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும். அந்த சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு எதில் பிடிக்கும் அப்படிங்கிறத, ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்பீக்கருமே நம்ம எல்லாருமே இப்போ நீங்கள் ஒரு சென்டருக்கு ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஷோரூம் போகிறீங்க, வாட் எவர் இட் இஸ், அங்கே எல்லா ஸ்பீக்கர்ஸுமே மாட்டி டெமோ யாருனாலையும் காட்ட முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. அந்த இன்ஸ்டால்கிட்ட கேளுங்க, எனிதிங் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவரை கேளுங்க, எனக்கு எப்படி இந்த மாதிரி மியூசிக் வேணும், அது எந்த ஸ்பீக்கர் போட்டால் அது வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு என்ன மாதிரி ஆம்பிளிஃபிகேஷன் தேவைப்படுங்கிறது, அந்த பவரு, இது எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நார்மலாக இந்த ஸ்பீக்கர் போடுங்க, இந்த ஆம்பிளிஃபையர் போடுங்க, ஒரு செட் ஆஃப் இது வச்சுருப்பாங்க, அதை அப்படியே போட்டு அதை அப்படியே ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட மியூசிக் ஜேர்னர் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது தான் ஃபைனல் அவுட்புட் அதே மாதிரி இருக்கும்.
நம்ம அந்த செலெக்ஷன் தான் மெயின் விஷயம், காம்பனன்ட் செலெக்ஷன் தான் மெயின் விஷயம். வாட் எவர் இட் இஸ், ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட் சிக்னேச்சர் பிடிக்குமோ அதை பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணுமே தவிர இந்த பிராண்டில் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் இட் வில் பி குட். ஸோ அதே மாதிரி தான் இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சாஃப்ட் சிக்னேச்சர் தான் எனக்கு வேணும் அப்படின்றது, அவரும் பிளாம் தான் கேட்டார். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பிளாம் தான் கேட்டிருந்தார். ஓகே ஃபைன், நம்ம பிளாம்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் இப்போ இங்கே நம்மகிட்ட பிளாம் ரிலாக்ஸ் சீரிஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் அவர் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். என்கிட்ட இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். சரி ஓகே, பிளாம் ரிலாக்ஸ் சீரிஸ் மட்டும் அவர் சோர்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நம்ம ரியர் வந்து பிளாமோட பேசிக் எக்ஸ்பிரஸ் சீரிஸ், ஓஎம் சீரிஸ், இப்போ புதுசாக வந்திருக்க பேசிக் சீரிஸ் காம்பனன்ட் ரியரில் போட்டுட்டு இது வந்து ஒரு 2-வே ஆக்டிவ் தான் பண்ணோம். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ராங்ஸோட வெஹிக்கிள் ஹெட் யூனிட் வந்து ஓஇ அந்த 7-inch பிளேயரோட வந்துருச்சு. ஸோ அந்த ஹெட் யூனிட் வச்சுட்டு இனிஷியலாக அதை வச்சு பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நம்ம பயணியர் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத கான்செப்ட் அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. சரி ஓகே, இனிஷியலாக ஒரு 2-வே செட்டப் மட்டும் எனக்கு இந்த ஓய் ஹெட் யூனிட் வச்சு பண்ணுங்கள், நான் ஃபர்தராக அடுத்த இதில் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இனிஷியலாக வந்து டேம்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டோர் டேம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையர் சவுண்ட் டிஜிட்டல்லேருந்து, ஏன்னா அது ஒரு காம்பேக்ட் 5 சேனல் ஆம்பிளிஃபையர். டிஎஸ்பி நாகமிஜி 230 டிஎஸ்பி தான் அதில் போட்டிருக்கோம், 8 சேனல் டிஎஸ்பி தான் போட்டிருக்கோம். 4 டோர் டேம்ப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டு ரியர் பாசிவ் பண்ணி கொடுத்தாச்சு. அவுட்புட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. பட் ஸ்டில் எனக்கு ஒரு பயணியரோட ஹெட் யூனிட்லேருந்து வர ஒரு ஆக்டிவ் செட்டப்போட அவுட்புட் இதில் இல்லை, அது ஷுவராக சொல்கிறோம். ஏன்னா அந்த ஹெட் யூனிட்டோட சிக்னல் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அந்த சிக்னல் கரெக்ஷன்லாம் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னா வி நீட் அ ப்ராப்பர் டிஎஸ்பி. இதோட கொஞ்சம் ஹை-எண்ட் டிஎஸ்பி போனால் மட்டும்தான் அது பண்ண முடியும், இன்புட் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ண முடியும். பட் இந்த பேசிக் டிஎஸ்பி அது கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர் கான்செப்ட் வந்து நம்ம பயணியர் 665 போடுற கான்செப்ட் இருந்தனால இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ அட் ப்ரெசென்ட் இதை யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணோம். அதனால் அவரும் ஓகேனாலும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து நான் ஆஸ் இட் இஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டெப்பாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இனிஷியலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வண்டி வந்து இதே ஃப்ராங்ஸாகவே இருக்கட்டும், இதே ஒரு ஹெட் யூனிட் 7-inch ஹெட் யூனிட் எனக்கு இருக்குது, நான் அதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டுட்டு ஒரு டேம்பிங் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இனிஷியலாக ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு ஒரு ஆம்போ டிஎஸ்பி அந்த மாதிரிலாம் போட்டு அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் டேம்பிங் பண்ணால் ஸ்பீக்கர்ஸ் நம்ம மறுபடியும் கழட்டி திருப்பி டேம்ப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 4 காம்பனன்ட் வாட்டர் அந்த என்ன நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு 4 டோர் டேம்ப் பண்ணிடுங்க. அடுத்த ஃபேஸ் வந்து ஒரு டிஎஸ்பி ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் அதை சூஸ் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கடுத்த ஃபேஸ் ஒரு மோனோ ஒரு சப் கூட வைக்கலாம். இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-வே செட்டப் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆயிரும். அடுத்த ஃபேஸ் எனக்கு ஏன்னா ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு பேர்டனாக இருக்காது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டெப்பாக பண்ணும்போது நீங்கள் லேபர் சார்ஜஸ் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஒரு தடவை கொடுக்குறது பதிலாக 2 தடவை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் பண்ணலாம். நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேக்கேஜ் நிறைய வச்சுருக்கோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக பண்ணுறதுக்கும் நம்ம ஒட்டுக்காக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஏன்னா அது பட்ஜெட் கன்சென்ட் இருக்குது, எனக்கு உடனே அது மாதிரி பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட் லாஸ்ட் வந்து 3-வே செட்டப்புக்கு நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சும் ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி போட்டிங்கன்னா நம்ம சஜஸ்ட் பண்ணும்போதே ஒரு 3-வே செட்டப் உண்டான டிஎஸ்பி சஜஸ்ட் பண்ணுறோம். ஹெட் யூனிட்டும் நீங்கள் மாற்றிட்டு ஒரு மிட் ரேஞ்ச் மட்டும் பில்லர் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்படி ஸ்டெப்பாக பண்ணலாம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்பாக பண்ணணும், ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸ் நான் கொரி பண்ணுறேன். நீங்கள் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியலைனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான கொரி கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.